அண்மை செய்தி. தலைமை நீதிபதி முடிவின் அடிப்படையில் விசாரணை குறித்து முடிவெடுக்கப்படும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மீதான வழக்கின் விசாரணை தொடர்பாக இந்த ஒரு விவரத்தை உயர்நீதிமன்ற நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். அவரோடு பேசலாம். மதன், இன்று வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ள நிலையில் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்கள் என்ன? சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர்கள் பொன்முடி, தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மற்றும் பெரியசாமி ஆகியோரை விடுவிக்கப்பட்டது மற்றும் விடுதலை செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து அதை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து அந்த வழக்குகளை மீண்டும் விசாரிக்க எடுத்தார். அதே போல முன்னாள் அமைச்சர்கள் O பன்னீர்செல்வம் மற்றும் வளர்மதி அவருக்கு எதிராகவும் இந்த வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரிக்க எடுத்தார். இதற்கு எதிராக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSSR சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அமைச்சர்கள் மீதான இந்த வழக்குகளை யார் விசாரிப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தது. அதாவது இந்த வழக்கில் தாமாக முன்வந்து விசாரிக்க இருக்கும்போது உரிய சட்ட விதிகளை அவர் பின்பற்றவில்லை என்று இவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அமைச்சர்கள் KKSSR, தங்கம் தென்னரசு, முன்னாள் அமைச்சர் O பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருக்கு எதிராக அந்த சோமோட்டோ வழக்குகள் இன்று இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு பட்டியலிடப்பட்டது. இந்த வழக்கு இன்று பிற்பகல் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் இன்று காலை அமைச்சர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ, அதாவது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக தலைமை நீதிபதி முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த வழக்கு இன்று பட்டியலிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக முறையீட்டு கேட்டு விளக்கத்தையும் கேட்டார். அப்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குடைய அனைத்து ஆவணங்களும் தற்போது தலைமை நீதிபதி முன்பு உள்ளதாகவும் தலைமை நீதிபதி முடிவு எடுத்த பிறகு அதன் அடிப்படையில் இந்த விசாரணை குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளார். எனவே இன்று மாலைக்குள்ளாக தலைமை நீதிபதி முடிவெடுத்தால் மட்டுமே இன்று பிற்பகல் இந்த வழக்கை அவர் விசாரிக்க எடுப்பார் என்று தற்போது தெரிய வருகிறது. நன்றி மதன், விவரங்களை வழங்கியமைக்காக.